என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள் சிலுவையை குறித்து தியானிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அற்புதமான ஒரு வேத வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது தான் தேவகுமாரன் என்ற அந்த பதவியை பரலோகத்திலேயே விட்டுவிட்டு வந்து விட்டார். பூமியில் வரும் பொழுது மனிதர்களைப் போல இந்த பூமியில் நடந்தார். மனிதர்களோடு உண்டு உறங்கினார், மனிதரோடு பழகினார். கடைசியில் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்த மிக சிறந்த குணம் கீழ்ப்படிதல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பல முறை கர்த்தர் சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசியும் செவித்தின உள்ளவர்களாகி அந்த வார்த்தையை சட்டை பண்ணாமல் அசட்டை செய்து வாழுகிறோமா? வாலிப பிள்ளைகளை, உலகத்தில் எத்தனையோ ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இடத்திலிருந்து பல காரியங்களை இது எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுகிற ஒரு காரியம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தார். He obeyed and he humbled himself. இந்த 2 தன்மை உங்களுக்கு இருக்கிறதா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தாய்க்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்களை தாழ்த்துகிறீர்களா? இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஊழியத்திற்காய் கடந்து சென்ற பொழுது அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரு பயணத்திற்கு கிளம்புகிறார்கள். எல்லாரும் தங்களுடைய பொருட்களை பேக் பண்ணுகிறார்கள், பண்டில் பண்ணுகிறார்கள். அந்த சபைக்குரிய எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் ஒரு முக்கியமான ஊழியத்தில் இருந்த ஒரு வாலிபனும் அங்கே இருந்தார். நானும் அந்த இடத்தில் இருந்தேன். அவன் இவர்கள் செய்கிற ஒரு வேலையும் செய்யவே இல்லை. நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். இந்த சபையிலே இந்த மக்கள் எல்லாம் இப்படி உழைக்கிறார்கள், இவன் தனியாக உட்கார்ந்து கொண்டு இதில் வருகிறது இல்லையே என்று கேட்ட பொழுது, அவன் இந்த சபையிலே ஒரு முக்கியமான ஊழியத்தை செய்கிறவன் என்று கேள்விப்பட்டேன். இந்த சம்பவம் ஒரு பழைய சம்பவம். நான் போனேன், கூட இறங்கினேன். அவர்களுக்குரிய எல்லா உதவிகளையும் நானும் செய்தேன். வேலை முடிய போகிற நேரத்தில் அவன் நான் செய்கிறதை பார்த்தவுடன் அவனுக்கே சற்று கஷ்டமாகி விட்டது. ஓடி வந்து உதவி செய்ய வந்த பொழுது மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் முடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். இந்த ஆட்டிடியூட், ஏதோ உலகத்தில் சில கிருபைகள் கிடைத்தவுடன் தான் பெரிய ஆள் என்று நினைத்து தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிற வாலிபர்கள் பலருக்கு மத்தியில், அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியம்: கீழ்ப்படியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள். சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடம் கீழ்ப்படிதல், உங்களை தாழ்த்துதல். இன்றைக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். இரட்சகரை போல கீழ்ப்படிவோம். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். மகிமையின் தேவனே, நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை போல நாங்கள் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து எங்களையே தாழ்த்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். சிலுவை கற்றுத்தருகிற இந்த தாழ்மையின் பாடத்திற்கும் கீழ்ப்படிதலின் பாடத்திற்குமாய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை மேட்டிமையாக நினையாமல் தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய, கர்த்தருக்கென்று வாழ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சிலுவையை குறித்த தியானத்தை இந்த நாட்களிலே நாம் செய்கிறோம். கிறிஸ்து கற்றுத்தருகிற பாடத்தை வாழ்க்கையிலே படித்துக் கொள்ளுங்கள், அபியாசியுங்கள், கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.